எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை சமூக வலைத்தளங்களை ஏற்படுத்தியிருக்குது. அட்லி அவர்கள், டைரக்டர் அட்லி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதனால் இது இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்ன உடனே தளபதி விஜய் அவர்கள் இவர் இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் இப்படி பல அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் தெரிந்து கொள்ள போகிற கடைசி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அட்லி குறித்து தெரிவித்துள்ள மிக பெரும் அளவுக்கு அந்த பரபரப்பான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா நேயர்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிந்த உடனே சங்கீதா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேரில் நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இவர்களுக்கு இடையிலான இந்த டைவர்ஸ் நியூஸ் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையாலும் பரபரப்பை தானாக ஏற்படுத்தினுச்சா இல்லை இது பரபரப்பை ஏற்படுத்தி பரப்பப்பட்டுச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ண உடனே அந்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் இப்போ பரபரப்பாயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவர்களுடைய இந்த டைவர்ஸ் கேஸ் இயற்கையாக பரபரப்பாயிட்டு இருக்குதா இல்லை பரப்பப்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நேயர்களே, எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமே நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தடுத்து மக்கள் அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி போயிடுவாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப இதுக்கு ஒரு மிகப்பெரும் அளவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயம் பரபரப்பாகிறதுக்கு முன்னாடியே பெட்ரோலு மற்றும் கேஸ் சிலிண்டர் விஷயத்தை நோக்கி மக்கள் போயிட்டாங்க. இப்படி மக்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் சீக்கிரமாகவே 5 நாளில் 10 நாள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு தளபதி விஜய் மற்றும் சங்கீதாவோட டைவர்ஸ் நியூஸை இத்தனை மாத காலமும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இது வேணும்னே தான் பரப்பப்படுது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த தளபதி சங்கீதாவோட டைவர்ஸ் நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்ப திடீர்னு பார்த்திபன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு, திடீர்னு குறிப்பிட்ட ஒரு கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் வெளியே வருது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வேணுமுனே பரபரப்பாக்கியே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஆளும் கட்சியினருடைய தவறுகள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் தளபதி விஜய் அவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் அடித்து சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த உமன்ஸ் மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 4 லட்சம் கோடியில் 30% இந்த ஆளும் கட்சியினரான ஸ்டாலின் அவர்கள் அடிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எந்த ஒரு மீடியாவும் ஒளிபரப்பில், எந்த ஒரு மீடியாவும் அதை பற்றி பேசலை. ஆனால் தளபதியுடைய விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸ் நியூஸை பற்றி அனைத்து ஊடகங்களும் பேசிகிட்டு இருக்குது. இதிலிருந்தே தெரியல நாம் தமிழகத்தில் என்னத்தை பேசணும், மக்கள் என்னத்தை பற்றி பேசணும், தமிழகத்தில் எந்த ஒரு டாபிக் பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆளும் கட்சியினர் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கருத்தை மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேர்களே, சற்று முன் பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கருத்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதற்கு முன்னாடி இது என்ன கருத்து அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கும் அட்லிக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக மிக பெருமளவுக்கு ஹிட்டை கொடுத்தாரு. அந்த ஒரு படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் ஒரு சிறந்த டைரக்டர் அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபித்தார். அடுத்த சாய்ஸை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அட்லிக்கு கொடுத்தாரு. அட்லியுடைய வரும் ஒவ்வொரு படங்களும் தெரியாகட்டும் இல்லை மெர்சல் ஆகட்டும், ஒவ்வொரு படங்களுமே விஜய்க்கு மாபெரும் அளவுக்கு ஹிட்டை கொடுத்தாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதியாக இருந்த விஜய தளபதியாக அட்லி தான் அப்படிங்கிறது நாம் தெரிந்த விஷயம்தான். இப்படிப்பட்ட உறவு தளபதி விஜய் அவர்களுக்கும் அட்லிக்கும் இருக்குது. அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தன்னுடைய சொந்த அண்ணனாவே நினைச்சாரு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் அட்லியை தன்னுடைய சொந்த தம்பியை நினைச்சாரு. ஏன்னா இருவருக்கும் நல்ல ஒரு நல்ல நட்பு உறவு, ஒரு அண்ணன் தம்பியாக இருந்திருக்கிறாங்களாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதியாக மாற்றினதுனாலேயே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அட்லி மேலே மிக பெரும் அளவுக்கு பாசம் எப்பயுமே இருந்திருக்கு தான்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் அட்லி அவர்களும் வந்து எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய ஒரு அண்ணன் தம்பியாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய இந்த டிரான்சிஷனை கொடுத்தது அட்லி தான் அப்படிங்கிறதுல உறுதியான நம்பிக்கை தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்குதான். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷனை அவர் கொடுத்தது தான் இவருடைய அரசியல் வாழ்க்கையும் இன்னைக்கு இந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் நிறைய டைம் வந்து அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் வந்து பேசியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதன் பிறகு அட்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நிறைய படங்கள் தளபதி விஜய் அவர்களை வச்சு மிகப்பெரும் அளவுக்கு ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்து வந்து பாலிவுட் போனார். பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை வச்சு ஒரு படம் கொடுத்தாரு. 1000 கோடி அளவுக்கு வசூலாகிருக்கு. அப்போ அட்லியுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா உச்சத்தை வந்து தொட்டுருச்சு. அடுத்த படத்துக்கு அட்லி ஒரு டைரக்டராக வந்து 50 கோடி அளவுக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு. அதாவது நம்முடைய தமிழகத்தில் கூட ஒரு சில மிகப்பெரிய அளவுக்கு நடிகர்கள் கூட ஒரு படத்துக்கு 50 கோடி சம்பளம் வாங்குறது கிடையாது. ஆனால் அட்லி அவர்கள் ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டராக வந்து 50 கோடி அளவுக்கு சம்பளம் வாங்கினது, அவர் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் உச்சத்தை தொட்டதுக்கு வந்து உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அட்லி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, தளபதி விஜய் அவர்கள் உங்களை வந்து மீண்டும் ஒரு படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிஸி ஸ்கெட்சூலில் இருக்கிறீங்க, அடுத்தடுத்து பல வருடங்களுக்கு நீங்கள் வந்து கமிட் ஆகிருக்கிறீங்க, இப்போ உங்களை விஜய் கூப்பிட்டா நீங்கள் நடிக்க போவீங்களா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்கிறாரு. நீங்கள் வந்து டைரக்டராக நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை நடிக்க வைக்க போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி கூப்பிட்டா கூட அத்தனை ப்ராஜெக்டையும் நான் விட்டுட்டு தளபதி விஜய் அவருடைய படத்துக்கு டைரக்டராக நான் போயிடுவேன். அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அட்லி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் தளபதி விஜய்க்கும் அட்லிக்கும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு நட்பு இருக்குது, அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, தளபதி விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸ் நியூஸ் வந்து அட்லிக்கு மிகப்பெரும் அளவுக்கு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த விஷயம் தெரிய வந்த உடனே ஒரு வாரத்துக்கு ஷூட்டிங்கை தள்ளி வச்சதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது அந்தளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சி ஒரு வாரத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே செட்டுக்கு லீவ் விட்டுட்டாங்களாம். உடனடியாக தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி வந்து உங்கள் கூட நாங்கள் என்றைக்கும் இருக்கிறோம்னா அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு சங்கீதா மேடமுக்கும் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அதாவது அட்லியுடைய ஒய்ஃப் வந்து சங்கீதா அவர்கள்ட்ட பேசியிருக்க ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. மேலும் அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் இருக்குதுன்னா, கண்டிப்பாக வந்து அண்ணன் மேலேயும் தவறு இருக்காது, அம்மா சங்கீதா மேம் மேலேயும் தவறு இருக்காது, இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இருவருமே அந்த அளவுக்கு ஸ்வீட்டானவங்க, கொஞ்சம் கூட கத்தி கூட கோமா கூட பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கீதா மேடம் வந்து அட்லி அவர்களுக்கு ஆரம்பத்திலலாம் ஃபுட்டுலாம் செஞ்சு வந்து கொடுத்துருக்குறாங்களாம். அதனால் அட்லி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக இருவர் மேலேயுமே தவறு இருக்காது, இதுக்கு முக்கியமான காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம். மேலும் ஒரு விஷயத்தை அவங்களுடைய வட்டாரத்தில் கொஞ்சம் காமெடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வேளை வந்து இதுக்கெல்லாம் லோகேஷ் கனகராஜ் தான் காரணமாக இருக்கும், லியா படத்தில் த்ரிஷா மேமியும் தளபதி விஜய் அவர்களையும் நடிக்க வச்சு இருக்கிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த ரூமர்ஸை பெருசுப்படுத்தி, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பெருசுப்படுத்தி இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய டைவர்ஸை கொண்டு வந்ததுக்கு அந்த லோகேஷ் கனகராஜ் தான் காரணமாக இருக்குன்னு அட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறத விளையாட்டாக பேசிட்ட விஷயமா ஒரு குறிப்பிட்ட தகவலாக சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நேர்களே, அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.